அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் ஃபோன் பண்ணி சொல்றா, மச்சி, நீ பேர்டு வச்சிருக்கேல்ல, மொத்தம் உன் கேஜ்ல எத்தனை பேரடா இருக்குது? 34 பேர் இருக்குடா. நம்ப முடியலடா மச்சி. சரி வா இப்ப குருவி பார்க்கலாம். பாத்தியா எல்லாம் எப்படி இருக்குன்னு? எனக்கு ஒன்றும் 34 பேர் இருக்கிற மாதிரி தெரியலையேடா. அப்படியா? வெயிட் பண்ணு, பானையில நம்பர் போட்டு காமிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சந்தேகம் உனக்கு மட்டும் தான்டா வரும். ஓகே, நம்பர் போட்டு வச்சிருக்கே, அதை முதல்ல சொல்லு, பின்ன அப்பதானே தெரியும். நீயே பாடுறா, 34 பானையில நம்பர் போட்டாச்சு. சரி, பானை 34 இருக்குன்னு காமிச்சிட்ட, உள்ள 34 பேர் இருக்கா? அதுக்கு நான் பானை எடுத்தா காட்ட முடியும்? காட்டு மச்சி பார்க்கலாம். சரி வா. ஆனா இது வரைக்கும் நான் இந்த வேலை செஞ்சதே இல்லடா. இங்க பாத்தியா, பானையில குட்டியோட எடுத்து கீழே வச்சிருக்கேன். தலைக்கு மேல பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது பாரு மச்சி. இப்போ நம்புறியாடா? 68 பேர்டுக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நெஸ்ட் அவுட் குட்டியும் இருக்கும்ல. ஓ, அப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையாடா? பின்ன ஸ்லோ மோஷன்ல பாக்குறியா? இப்ப பாரு. சூப்பரா இருக்குடா, வெறித்தனம் போ. சரிடா மச்சி, போனை வை, நான் பானையை மாட்டணும். சரி, இப்ப எல்லா பானையும் காமிச்சிட்ட, இப்ப திருப்பி கரெக்டா வச்சிருவியா நீ? நான் எல்லாம் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கரெக்டா சொல்லுவேன்டா எந்த பானையில எந்த பேர் இருக்குன்னு. மச்சி, என்னடா? தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங்டா. அப்படி போடு.